லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அவங்க வந்து ஒரு பேட்டி காண்றாங்க நபரை. அந்த நபர் சொல்றாரு, நிறைய விஷயங்கள சொல்றாரு. என்னன்னா, அவரு காதுல நிறைய கேக்குது, நிறைய பேர் கான்ஸ்பிரசி பண்றாங்க, கண்டினியூஸா இன்டிமிடேட் பண்றாங்க அப்படின்லாம் நிறைய சொல்றாரு அவரு. அப்புறம் ஒரு பெட்ரோல் பங்க்ல பாட்டு பாட்டு போடுறாங்க, அந்த பாட்டை கேட்டா போற வழியெல்லாம் அந்த பாட்டு கேக்குது எனக்கு அப்படின்னு. அவருக்கு ரொம்ப பரிதாபமான நிலைமையெல்லாம் இல்லை, அவரு ரொம்ப மோசமான நிலைமையெல்லாம் இல்லை. முதல் முறையா இப்பதான் வந்து அவர் வந்து இன்ட்ரோவிஷுவலா பாக்குறாரு, தன்னைத்தானே கவனிக்க ஆரம்பிக்கிறார். இதுதான் வந்து உண்மை. இதுக்கும் எக்ஸ்ட்ரோவிஷுவலா இருந்தாரு, அதாவது எதையுமே தன் மனம் எப்படி செயல்படுது எதை பத்தியுமே தெரியாம இருந்தாரு. இப்பதான் வந்து அவர் பார்வையை உள்புறமாக நோக்கி திருப்பி விடப்பட்டிருக்கிறார். அதால வந்து அந்த சின்ன சின்ன விஷயம் எல்லாம் பெருசா தெரியுது அவருக்கு. உதாரணத்து பாட்டு கேட்குறது, ஒரு நாள் நீங்க காலைல போறீங்க எங்கேயோ ஒரு பாட்டு ஒண்ணு கேக்குறீங்க, அன்னைக்கு ஃபுல்லா அந்த பாட்டை நீங்க ஹம் பண்ணிட்டே இருப்பீங்க. இது சகஜமான விஷயம், உங்களுக்கு பிடிச்ச பாட்டா இருக்கும். அன்னைக்கு மறுநாள் கூட பாடுவீங்க, அந்த பாட்டு ஹம் பண்ணுவீங்க. இது நிறைய பேருக்கு நடக்கிற விஷயம். இது அந்த பாட்டுடைய தொடர்ச்சி அந்த பாட்டு கூட கேட்கும் நமக்கு. ஏன்னா நம்ம ஏற்கனவே கேட்டத மனம் நமக்கு பிடிக்குதுன்றது, அதாவது அது ரீப்ளே பண்ணுது மனசு. நமக்கு ஏற்கனவே நம்ம கேட்டிருக்கோம், அது பதிவாயிருக்கு பிரெயின்ல. பிரெயின் வந்து மிகப்பெரிய ஒரு எப்படி ஹார்ட் டிஸ்க்னு சொல்லலாம், மிகப்பெரிய ஹார்ட் டிஸ்க். கெப்பாசிட்டி வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் சாதாரண ஹார்ட் டிஸ்கை விட. அதெல்லாம் வந்து அதை எடுத்து நமக்கு அது திருப்பி நமக்கு பிடிக்குன்றதால மனசு நமக்கு அதை இது பண்ணுது. அதெல்லாம் வந்து அது அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து ரொம்ப ஒரு பாதிப்படைஞ்ச மாதிரி பேசுறாரு. பரிதாபமா இருந்தது. அவருக்கு அனுதாபங்கள் கூட வாழ்த்துக்கள். ஏன்னா அவர் இப்பதான் வாழ்க்கையை பத்தி திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. இதெல்லாம் நமக்கு வந்து சின்ன வயசுலயே நமக்கு அனுபவம். நிறைய பேருக்கு கிஃப்டடா இருப்பாங்க. இப்போ எனக்கெல்லாம் வந்து 58 வருடங்கள் கழித்து, 59 வருடங்கள் 3 மாதங்கள் கழித்து சில விஷயங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டன. இதெல்லாம் என்னுடைய பிரதருக்கு வந்து 18 வயசு 17 வயசுல அவருக்கு கொடுக்கப்பட்டாயிடுச்சு, என்னுடைய சகோதரருக்கு. நான் இப்பதான் வாழ்க்கை ஆரம்பிக்கிறேன், அவர் வந்து 17-18 வயசுல ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சா சொல்லலாம். அதெல்லாம் வந்து இது வந்து நம்ம மனம் ரிசீவ் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டிஸ் இருக்கான்றதை பொறுத்தான் வந்து இதெல்லாம் நமக்கு கிடைக்குது. அவ்வளவுதான் சொல்ல முடியும். இது சொல்லலாம், டீட்டெயிலா சொல்லலாம், ஆனா அவருக்கு இதுதான் சொல்ல முடியும். இது அப்படியே அவர் என்ன பண்ணோம், அவரு பெருசா எடுத்துக்காம புறக்கணிச்சுட்டு அவர் பாட்டுக்கு அவருக்கு லைஃப்ல வந்து எந்த ப்ராப்ளம் கிடையாது, வரல. இதால வந்து அவருக்கு வந்து இவருதான் டிஸ்டர்ப் பண்ணிக்கிறாரு வழிய, அது அப்நார்மல் நினைக்கிறாரு வழிய. இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேருக்கு இதே பிரச்சனைய வந்து சொல்லக்கூடிய நபர் வந்து இன்னைக்கு ரோட்ல தெரிஞ்சிட்டு இருக்காரு. ரோட்ல திரியிறார், பிச்சைக்காரனா திரியிறார். இதே மாதிரியே சொல்லிட்டு இருப்பாரு, எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டே இருப்பாரு. எங்க காதல ஒண்ணு கேட்குது, எவ்வளவு சொன்னாலும் அவருக்கு புரியாது. அவரு டிஸ்டர்ப் பண்ணுவார் மத்தவங்கள. மத்தவங்க செய்யற தவறெல்லாம் வந்து பெருசா சீரியஸ் ஆகிடுவாரு. இன்னைக்கு உலகம் அப்படித்தானே, லோக சம்பிரதாயம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, இன்னைக்கு அதுதான் நடக்குது. இன்னைக்கு எல்லாம் தவறுகள் செய்து நார்மலைஸ் ஆயிடுச்சு. தவறுகள் செய்யாத மனுஷனே இருக்க முடியாது, அவன் கடவுளா தான் இருக்கணும். இருந்தால் கடவுள் ஒருத்தர் இருந்தா அவன் வந்து கடவுளா தான் இருக்கணும், அல்லது கம்ப்யூட்டர் மாதிரி என்ன இருக்கணும். கம்ப்யூட்டர் கிளிச் வரும் இல்லைங்களா. ஆனா அது மாதிரி வந்து இன்னைக்கு தவறுகள் அப்படின்றது எந்த அளவுக்கு அது தவறு வந்து சமுதாயத்தை பாதிக்குதுன்றதை பொறுத்துதான் வந்து அவருக்கு தண்டனை கொடுக்கறதா இல்லையா, அது அவரை வந்து குற்றவாளி ஆக்குறதா இல்லையான்றது சமுதாயம் முடிவு பண்ணுது. அதனால அவருக்கு வந்து இந்த வீடியோ பார்த்து வந்து ஒரு 7 நாள், ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த வீடியோ பார்த்தேன் நான் யூடியூப்ல. அவர் வந்து அந்த அளவுக்கு சீரியஸான ப்ராப்ளம் இல்லை, அவர் சீரியஸா நினைச்சே கூடாது. இப்பதான் அவர் வந்து இன்ட்ரோவிஷுவலா பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. இன்ட்ரோவிஷுவலா செல்ஃபிஷா இல்ல, தன்னைத்தானே ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. கவனம் ஆராய்ச்சி பண்றதுன்னு சொல்றாரு. இப்பதான் கவனமே அந்த போக்கஸ் வந்து தன்னைத்தானே நோக்கி திரும்பி இருக்கு. தன்னை சுத்தி நடக்குது, தனக்குள்ள நடக்கிறதெல்லாம் வந்து கவனிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி கவனிக்கல, அவ்வளவுதான் விஷயம். மனுஷனுக்கு வந்து இன்ட்ரோவிஷுவல், எக்ஸ்ட்ரோவிஷுவல், ஆம்பிவிஷுவல், இது மூணுத்துக்கு இடைப்பட்டதுதான் இருப்பாங்க. ஒண்ணு இன்ட்ரோவிஷுவலா இருப்பாங்க இவர மாதிரியா, அது வந்து கொஞ்ச காலத்துக்கு தான் இருக்கும். மெச்சூர் ஆன பிறகு அது மறைஞ்சிடும். அது இருக்கும், பட் அதை பெருசா பெரிதுபடுத்த மாட்டாங்க. எக்ஸ்ட்ரோவிஷுவல்ன்றது எல்லாமே உலக நன்மைக்கு அந்த ஆங்கிள் இருக்கும். டோட்டலாவே உலக நன்மைக்கு, மனிதன், அது நாடுகள், அப்புறம் இந்த மாதிரி எல்லா விஷயங்களை பத்தி ஆராய்ச்சி, ஸ்பேஸ் பத்தி, இதை பத்தி எல்லாம் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணிப்பாங்க உட்காந்து. தன்னைத்தானே தன் மனசு எப்படி வேலை செய்யுது எதை பத்தியும் தெரியாது, உள்ள தனக்குள்ள குறைகள் தெரியாது, எப்படி இருக்குன்றது தெரியாது, ஏன் இப்படி செய்யறது தெரியாது, எதுவுமே தெரியாது. தட் இஸ் எக்ஸ்ட்ரோவிஷுவல். ரெண்டும் கலந்ததுதான் ஆம்பிவிஷுவல். ரெண்டும் கலந்தது. அந்த ஆம்பிவிஷுவல் தான் வந்து மெச்சூரிட்டின்னு சொல்லுவோம்.
ரெண்டுமே இருக்கும். அந்த மெச்சூரிட்டி இருந்தா இது ரெண்டுமே இருக்கும். புரியுங்களா? மெச்சூரிட்டி இருந்தா ரெண்டுமே இருக்கும். ஓவர் மெச்சூரிட்டி ஆயிடுச்சுன்னா துறவி ஆயிடுவான். இதெல்லாம் தூக்கி ஒண்ணுமே இல்லை, இதெல்லாம் பாய் அப்படின்ட்டு போயிடுவான். ஸோ இதுதான் நான் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றது அவருக்கு. அப்புறம் இந்த ஆத்மாக்கள் பத்தி சொல்லும் போது நிறைய வீடியோ நான் கிட்டத்தட்ட ஒரு 100 வீடியோ கிட்ட போட்டிருக்கேன். ஆத்மாக்கள் வந்து அந்த அந்த தியரியை வச்சு நம்ம எல்லாத்தையும் சால்வ் பண்ண முடியும். அதுதான் உண்மையானதும் கூட. இந்த அந்த டாக்டர் அந்த ஆஷான்றவங்க அந்த வீடியோல வந்து அவருக்கு கவுன்சிலிங் தராங்க. அதெல்லாம் வந்து பர்ஃபெக்ட் சயின்டிபிக். அவரை உள்முகமாக திருப்பி விட்ட விஷயம் இருக்குது பாத்தீங்களா, அதுதான் ஆத்மா. திருப்பி விட்ட பிறகு அவருக்கு ஏற்பட்ட அந்த கோளாறுகள் அந்த பிரச்சனைகள்லாம் இது பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து சைக்கலாஜிக்கலா சால்வ் பண்ணக்கூடியது. அததான் அந்த அம்மா சொல்றாங்க. ஆரம்பத்துல அவரை உள்முகமாக திருப்பி விட்டது அந்த ஆத்மாக்கள். அதுதான் முக்கியமான விஷயம். ஆத்மாக்கள்லாம் வந்து நம்ம கடவுள் சொல்றோம் இல்லையா, கர்த்தர்ன்றோம், உருவம் இல்லை. அல்லாஹ் உருவம் இல்லை. சிவன் உருவம் வச்சு வழங்குறோம், நம்ம நாராயணன் உருவம் வச்சு வழங்குறோம். எல்லா கடவுளுக்கும் நம்ம உருவம் வச்சு வழங்குறோம். நம்ம ஆக மொத்தம் உலகம் ஃபுல்லா கடவுளுக்கு உருவம் இதோ இல்லையோ கடவுள் ஒருத்தர நம்புறாங்க. ஆம்னி பொட்டன்ஷியல், ஆம்னி பிரசன்ட், அவருக்கு இல்லாத சக்தியே கிடையாது. எங்கெங்கிலும் இங்கெங்கிலும் இல்லாதபடி எங்கெங்கிலும் காணக்கூடிய சக்தி கடவுள் அப்படின்னு இந்த ஜெஹோவியன் அப்ரஹாமிக் ரிலிஜியன் சொல்லுவாங்க இல்லையா. இந்த யூதர்கள், யூதம், இஸ்லாம், கிறிஸ்தவம் எல்லாம் வந்து கடவுளுக்கு உருவம் இருக்கின்றதை ஏத்துக்கிறது கிடையாது. உருவம் மட்டும் தான் சொல்லுவோம். பிராக்டிகல். நம்ம வந்து உருவத்தோட வழிபடுவோம். ஏன்னா நம்ம மக்கள் வந்து ஒன்னும் விழிப்புணர்வு அடையல. அப்ப அவங்களுக்கு விழிப்புணர்வு வந்துச்சா நீங்க கேட்க கூடாது. அவங்களுக்கு விழிப்புணர்வு இருக்குது. ஆனா இவங்க இந்த கடவுள்கள் வந்து சிவன்ன்றது வந்து ஒருத்தர் உண்மையில இருந்திருப்பார். ஆனா நம்ம சிவன்றத நம்ம புராணங்கள் காமிக்கிற சக்தி அவருக்கு இருந்தா இல்லையான்றது கேள்வி. ஏன்னா புராணங்கள் வந்து ஒரு சின்ன விஷயத்த பெருசாக்கி காமிக்கும், பெரிய விஷயத்த சின்னதாக்கி காமிக்கும் புராணங்கள். அது சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எழுதப்படுறதால அப்படி. சோ இது வந்து சிவன் இருந்திருப்பாரு, சக்தி இருந்திருக்கும். இன்னைக்கு இருக்கிற மனுஷனுக்கு நிறைய சக்தி இருக்கும்போது அன்னைக்கு இருக்கிற மனுஷன் சக்தி இருக்காது. எல்லாமே இருக்கும். புராணங்கள் நிறைய உண்மையா இருக்கலாம், உண்மையா இருக்கும், உண்மைதான் நிறைய. ஆனா குறிப்பிட்ட அளவு வந்து அதுல கற்பனைகள் இருக்கும். கற்பனைகள் இல்லாம இருக்காது புராணங்கள்ல. சோ கடவுளுக்கு உருவம் இல்லை. இந்த மாதிரி கடவுளை வந்து நம்ம சயின்டிபிக்கா சொல்ல போனா ஆத்மாக்கள் தான் சொல்லுவோம். அந்த சிவன் வந்து சிவனை நோக்கி இன்னைக்கு தவம் இருந்தா ஒரு இன்னைக்கு சூழ்நிலை ஒரு 200 வருஷம் தவம் இருக்கணும். அப்பதான் சிவன் வருவார். அந்த சிவன் வருவார். இவர் எதை நினைச்சு எதை உருவகப்படுத்த மனசுல தவம் இருக்காரோ, மனசுல ஃபுல்லா ஆக்கிரமிப்பு செய்தோ அந்த உருவம் எடுத்து வரும். கண்டிப்பா வரும். சிவன் வருவார். ஏன்னா நீ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகம். அன்னைக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கிடையாது. ஒரு ஊர்ல இருந்து ஊருக்கு போட்டு 200 கிலோமீட்டர், 150 கிலோமீட்டர், 100 கிலோமீட்டர் போனோம் அன்னைக்கு. இன்னைக்கு அப்படி கிடையாது. 1 கிலோமீட்டர் ஒரு ஊரு, 1 கிலோமீட்டர் இன்னொரு ஊரு, அடுத்த 1 கிலோமீட்டர் இன்னொரு ஊரு. அப்படிதான் இருக்குது தமிழ்நாடு, இந்தியா ஃபுல்லா, உலகம் ஃபுல்லா. உலகம் ஃபுல்லா இல்ல, இந்தியா ஃபுல்லா. கரெக்டுங்களா? சோ இன்னைக்கு கடவுளை நோக்கி நம்ம கும்பிடுறோம்னா அது வந்து ஆத்மாக்களை நோக்கி கும்பிடுறோம் தான் உண்மையா அர்த்தம். ஆத்மாக்கள். சரி, ஆத்மாக்களை பத்தி பேசுவோம். நம்ம ஒரு இது சொல்லுவோம், கடவுள் நம்ம கூட இருந்து நம்மளே பார்த்துட்டு இருக்கிறார் சொல்றோம். கடவுள் நம்ம கூட இருந்து பார்த்துட்டு இருந்தா நம்ம எப்படி தப்பு செய்ய முடியும்? அதாவது தப்புன்னா வந்து தப்புன்னு தெரியாமலே செய்யறது தப்பு கிடையாது. தப்புன்னு தெரியாம ஒருத்தர் செய்யறோம் வச்சுங்களேன். ஒரு குழந்தை நடுவில் ஓடுது, அது என்ன தெரியாதுக்கு நடுவில் ஓட விடாது, ஆக்சிடென்ட் ஆயிடும் அது தெரியாது. அது தப்பு இல்லை. அதை பராமரிக்கவும் தான் தப்பு பண்றாங்கன்னு அர்த்தம். சோ தெரிஞ்சுட்டே தப்பு பண்ணும்போது கடவுள் இருக்கிறாரு, நான் எப்படி பண்ண முடியும்? சரி, அந்தரங்கமான விஷயங்களை செய்யும் போது, அது கணவன் மனைவி கூட கூடும் பொழுது கடவுள் இருக்கிறார், பார்த்துருக்கிறார், அது அந்த நினைப்பு வந்தா எப்படி அவர் இயல்பா இருக்க முடியும்? முடியாது. அப்படின்னா கடவுள் இருந்து பார்த்துருக்கிறாருன்னு சொன்னா அந்த காலத்துல ரிஷி பத்தினிகளோட இருந்தாங்க. கரெக்டுங்களா? ரிஷி பத்தினிகளோட தான் வாழ்ந்தாங்க. கடவுளை நோக்கி தவம் செய்வாங்க, எல்லாமே செய்வாங்க, ஆச்சாரம் அனுஷ்டானம் எல்லாமே கரெக்டா பண்ணுவாங்க. கூட இதுவும் நடக்கும். அப்ப கடவுள் கூட இருந்து பாக்குறாருன்னா எப்படி, ஹவு கேன் ஹி ரியாக்ட், ஹவு கேன் ஹி ஆக்ட், இந்த கேள்வி வருது இல்லையா? அப்ப அந்த ரிஷிக்கு வந்து என்னடா கடவுள் பக்கத்துல இருக்கிறாரு, நான் பார்த்துக்கிறாரு, நம்ம வேற பண்றோமே,
இது சாப்பிடுற மாதிரியா, தூங்குற மாதிரியா, அந்த மாதிரி ஒரு உணர்வு, பசி எடுக்கிற மாதிரியா, அது மாதிரி ஒரு உணர்வு இது மனைவியுடன் சேர்வது அப்படின்ற பக்குவம் எல்லா மனிதர்களுக்கும் வருமா? வராது. அது கடவுள் பார்த்து கூட இருந்து பார்த்து நேர்ந்ததை சொல்ல முடியாது, சொல்லி மக்களுக்கு புரிய வைக்க முடியாது. மக்களுக்கு புரிய ஆரம்பிச்சிச்சுன்னா இதெல்லாம் வந்து தடைபட ஆரம்பிச்சிடும் இது. ஆனா பொதுவாக அந்த உணர்வு வந்தா எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. ஏன்னா 10 பேசிக் எமோஷன்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் நிக்கிறது செக்ஸ் தான். அடுத்தது 7-8 ஸ்பேஸுக்கு அடுத்தது பசி, அதுக்கப்புறம் மற்ற எல்லா உணர்வுகளும். மிச்சம் வந்து 8 ஸ்பேஸ் காலி, எம்டி ரோஸ். ஃபர்ஸ்ட் இது செக்ஸ்ன்ற உணர்வு ஆக்கிரமிப்பு வரும்போது அது பேசிக் இன்ஸ்டிங், பேசிக் ஃபண்டமெண்டல் எமோஷனல் எசென்ஷியல் இன்ஸ்டிங் அது. ஸோ அது வரும்போது எவ்ரிதிங் வில் வேனிஷ். அப்ப கடவுள் இருக்கிற உணர்வும் இருக்காது. இதுதான் வந்து சைக்காலஜி, இதுதான் வந்து பேசிக் சைக்காலஜி. இப்ப நான் சொல்றேன், ஒரு ஆத்மாக்கள் நம்ம இது வந்து எல்லாருக்கும் சொல்ற மாதிரியே சொல்லிட்டு விட்டது மதம், கலாச்சாரம் பொதுவா சொல்லிட்டு விட்டுச்சு. ஆனா ஒன்னும் டீப்பா போனா, இப்ப என்கிட்ட ஒரு சில ஆத்மாக்கள் வந்து சேரும். என்கிட்டன்னு சொல்றது நான் உங்களில் ஒருவன். நீங்க பார்த்துக்கிற உங்களுக்கும் சரி யாருக்கு ஒன்றும் சரி இது வந்து அப்ளை ஆகும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, நல்லா ஞாபகம் வச்சுங்க. யாருக்கு ஒண்ணு அப்ளை ஆகும். இப்ப நான் சொல்றது எனக்கு மட்டும்தான் கிடையாது, யாருக்கு ஒண்ணு அப்ளை ஆகும். ஒரு என்னை பத்தி தெரிஞ்சவர் தெரியாதவர் ரெண்டு இருக்குங்க. என்னை பத்தி தெரியாது, என் கூட பழக்கம் இல்லாதவர், ஆனா என்ன பார்த்தவர், என்னை பத்தி கேள்விப்பட்டவர், அவருக்கு என்னை பத்தி ஒரு உணர்வு ஏற்படுது. ஒண்ணு பரிதாபமா இருக்கலாம், இல்ல கோபமா இருக்கலாம், வஞ்சம், வன்மம், இரக்கம், கருணை, மகிழ்ச்சி, என்னவோ எத்தனையோ உணர்வுகள்ல என்னை பத்தி ஒரு உணர்வுகள் அடிப்படையா அவருக்கு வந்து உருவாயிருக்கலாம். என்னை பத்தி கேள்விப்படும் போது அது மேல 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 ஸ்ட்ராங் ஆகினே போகுது. என்ன நல்லவன்னு ஒருத்தர் நினைக்கிறாரு வச்சுங்களேன், அவர் இறந்து போறார். இந்த உணர்வு வந்து முத்துராமன்ற நபர் சமுதாயத்துல அவருக்கு வந்து ஒரு முக்கியமான நபரா தெரியுது, நல்லவன் அப்படின்னு. இன்னொரு நபருக்கு நான் கெட்டவன் தெரியும், இன்னொரு நபருக்கு நான் வந்து பொறாமைக்காரன், இன்னொரு நபருக்கு நான் திருடன், இன்னொரு நபருக்கு நான் காமாந்தகரன். இந்த மாதிரி உணர்வுகள் வந்து அவங்க அப்படியே பில்டப் பண்ணியே போறான். ஏன்னா நம்ம எதை பேஸ் பண்ணி ஒரு சிந்தனையை மனசுல விதைய போடுறோமோ அது சம்பந்தப்பட்ட விஷயம் இன்ஃபர்மேஷன் தான் நம்ம வந்து பிரபஞ்சம், யூனிவர்ஸ் எப்படின்னு சொல்லுங்க, அந்த இன்ஃபர்மேஷன் தான் நம்ம மனசுல வச்சு உள்ள வரும். ஸோ இதெல்லாம் வந்து ஆட் ஆகும். இப்ப கர்மான்றது கவனிங்க. இப்ப நான் வந்து நிறைய பேருக்கு அடைக்கலம் கொடுத்துருக்கேன் வச்சுங்க, என்ன அடைக்கலம் கொடுத்துருக்கிறேன், என்ன டிபெண்ட் ஆயிருக்காங்க. இப்ப நான் அவங்க செய்யற தவறுகள்லாம் வந்து என்ன வந்து சேரும். என்னை சுத்தி ஒரு 10 பேர் வராங்க வச்சுங்க, 10 பேர் விதமா இருப்பாங்க. அவங்க செய்யற கர்மாலாம் வந்து பாவம்லாம் வந்து என்ன செய்ய, அவங்க என்ன சார்ந்துக்கிறாங்க. கரெக்டுங்களா? இப்ப இந்த என்னை பத்தி நினைச்சுக்கிறான் பாத்தீங்களா, 10 பேர் என்னை பத்தி நினைச்சுக்கிறாங்க. ஒருத்தன் காமாந்தகன், ஒருத்தன் பொறாமைக்காரன், திருடன், கொள்ளக்காரன், ரேசிஸ்ட், இப்படி நினைக்கிறாங்க இல்லையா? இது அத்தனையும் இந்த 10 பேர் இங்க இருந்து ஸ்ப்ரெட் ஆகும். இதெல்லாம் சத்தியமான விஷயங்கள். இதெல்லாம் தவிர்க்கணும் தான் வந்து ஆர்த்தி சூடியில இருந்து அந்த காலத்துல எவ்வளவு சொன்னாங்க. நமக்கு அதெல்லாம் ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கும் போது, அப்பா அம்மா சொல்லி கொடுக்கும் போதெல்லாம் வந்து யார் கரெக்டா இதுக்கு கேட்டாங்களோ, நல்ல மனநிலைமை கேட்டாங்களோ அவங்கதான் வந்து விழிப்புணர்வோட வாழ்க்கை ஃபுல்லா வாழ முடியுது. ஸ்கூல்ல டீச்சர் வந்து கடமையை கத்தனான்னு வச்சுங்களா, அது வந்து எஃபெக்டே இருக்காது. சின்சியரா சொன்னா, அது முன்னாடி உட்காந்துக்கிற பையன் வாழ்க்கையில் நல்லா வாழணும், ஏமாளி ஆகிறான், அவனுக்கு நல்ல மாதிரி சொல்லிக் கொடு அப்படியே சின்சியரா அந்த எமோஷன்ஸோட சொல்லிக் கொடுக்கும் போது it deeply penetrates into his subconscious mind and acts. இதுதான் வந்து பேசிக் சைக்காலஜி. புரியுங்களா? எந்த அளவுக்கு டீச்சர்ஸ் நான் படிச்ச போது இருந்தாங்க, சின்சியரா சொல்லிக் கொடுத்து இருந்தாங்க ஸ்கூல்ல. அது லக், அதிர்ஷ்டம். இன்னைக்கு அப்படி இருக்காங்களான்றது வந்து இருக்காங்க, குறைஞ்சிச்சு. ஓகே, இந்த 10 பேரு என்னை பத்தி ஒருத்தர் எண்ணங்கள் உருவாக்கி வச்சிருக்காங்க சொன்ன பாத்தீங்களா, அவங்க இறந்தா எப்படியோ இருக்கிறாங்க, ஒரு விபத்துலயோ இல்ல இயற்கையாவோ நோய் வந்தோ இல்ல அவங்களே மரணத்தை தேடி போறாங்களோ, அவங்களோட ஆத்மா என்னை வந்து சேரும். அவர்கள் என்னை பற்றி நினைத்தது வந்து கரெக்டா இல்லையானது ஆத்மாக்கள் உலகில் என்னை பற்றி பேசும்போது நேரம் என்கிட்ட வரும்.
ஆத்மாக்கள் உலகில் பேசுவாங்களா? எப்படிங்க ஆத்மாக்கு உலகம் தனியா? ஆத்மாக்கு உலகெல்லாம் கிடையாது. ஆத்மா இந்த உலகம் தான். It's a kind of physical entity which we cannot see, we cannot feel. Physical entity, but it may belongs to another dimension. ஏன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் அந்த ஸ்பெக்ட்ரம்ல நம்மளால பார்க்கக்கூடியது ரொம்ப 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 சிறியது தான். நம்மளால உணரக்கூடியது பார்க்கக்கூடியது மிக மிக சிறிய ஃப்ரீக்வன்சி தான். ஃப்ரீக்வன்சி அந்த வித் பிரெத் இதெல்லாம் பார்க்க முடியாது. இந்த பக்கம் அல்ட்ரா, அந்த பக்கம் இன்ஃப்ரா பார்க்க முடியாது. இந்த டார்க் மேட்டர்லாம் சொல்றாங்க இல்லையா ஸ்பேஸ் சயின்ஸ்ல, இதெல்லாம் அடுத்த டைமென்ஷன்ல இருக்கிற வேற யூனிவர்சஸ் அப்படின்றது என்னுடைய ப்ரொபோசல். ஏன்னா 5% தான் நம்ம பார்க்கக்கூடிய இந்த பொருள். இது ஒரு ரெசின், பிளாஸ்டிக் ரெசின் வச்சு, இது ஒரு பொருள், இதுல ஆட்டம்ஸ் இருக்கு. இந்த மாதிரி கண்ணால பார்க்கக்கூடிய வானத்தை நிமிர்ந்து பாக்குறீங்க இரவுல, அமாவாசை ராத்திரில வானம் தெளிவாகுது, கோடிக்கணக்கான நட்சத்திரங்களை பாக்குறீங்க. அனைத்திலும் இருக்கக்கூடிய பொருள்களை ஒன்றாக சேர்த்தால் யூனிவர்ஸினுடைய டோட்டல் அந்த மாஸ்ல ஒரு 5% தான் இருக்குது. மிச்சம் 95% டார்க் மேட்டர், டார்க் எனர்ஜி. இது ரொம்ப சிம்பிள். வேற டைமென்ஷன் சொல்லிட்டு போங்க, அதான் உண்மை. வேற டைமென்ஷன்ல இந்த 5% வெளில வந்துது. வேற டைமென்ஷன்ல இருந்து இந்த 5% வெளில வந்துது. இந்த விசிபிள் ஸ்பெக்ட்ரம்ல வந்துருக்கு. அவ்வளவுதான். இப்படிதான் எடுத்துக்கணும். இதான் உண்மை, இதான் யதார்த்தம். இது போக போக வரும் பாருங்க. இது நான் 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஓரளவு புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த 5% சொன்னாங்க பாத்தீங்கன்னா, அப்பவே புரிஞ்சு போச்சு. ஆத்மாக்கள் கண்ணால பார்க்க முடியாது. ஆத்மாக்கள் கண்டிப்பா வேற டைமென்ஷன் இருக்கிறது வாய்ப்பு இல்லை. இந்த டைமென்ஷன்லாம் இருக்குது, நம்ம கூடவே பாக்குது. நினைச்ச நேரத்துக்கு நினைச்ச இடத்துக்கு விரைவா போகக்கூடியது. அது பிரெயினால கனெக்ட் பண்ணப்படுது. ஒரு நபரு பேசுறது நிறுத்திட்டார், நல்லா கவனிச்சுங்க, பேசுறது நிறுத்திட்டார். எனக்கு தெரியும். ஏன்னா பேசினால் அந்த ஆத்மா என்ன அடையாளம் கண்டுபிடிச்சிக்கும் அப்படின்றது அவருடைய தியரி. அவர் பேசணும்னு அவசியமே இல்லை. ஆனா உண்மைதான், ஒரு சில ஆத்மாக்களால அவரை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. எல்லா ஆத்மாக்களும் அப்படி கிடையாது. உறவு, தந்தை, தாய், சகோதரி, சகோதரன், காதலி, மனைவி, இதெல்லாம் ரொம்ப டீப்பான ஒரு ரிலேஷன்ஷிப். இவங்க இருந்தா பேசாம இருந்தாலும் சரி, சிந்திக்காம இருக்கணும். We should not have any kind of emotion that can trigger the brain. பிரெயினை ட்ரிகர் பண்ணக்கூடிய எந்த விதமான எமோஷன் இல்லாம இருந்தா nobody can find us, nobody can discover us. இதுதான் பேசிக் சயின்ஸ். யோகிகள் அதான் செய்வாங்க. யோகிகளை கண்டுபிடிக்க முடியாம இருக்கணும்னா மனதில் என்ன அலைகளே நினைத்திடணும். அப்ப பிரெயின் ஃபங்க்ஷன், பேசிக் ஃபங்க்ஷன் மட்டும்தான் இருக்கும். அதோட துடிப்புகள் அதிகமாகாது. அந்த இஎம்எஃப், பிரெயின் வேவ்ஸ் வெளிப்படக்கூடிய இஎம்எஃப் ஸ்ட்ரென்த் இருக்காது. சோ மற்ற ஆத்மாக்களால கண்டுபிடிக்க முடியாது. இது பேசிக் ஐடியா. சோ ஒரு ஆத்மா என்கிட்ட சேர்ந்தது. அது எனக்கு என் மேல குரோத உணவுடன் இறந்துட்டான் வச்சு நான் சேர்ற ஆத்மா. நான் செய்ய விருப்போட வரான். அவனுக்கு என்னை பத்தி தெரியாது, தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற எண்ணம் இருந்தா அந்த ஆத்மா என்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு போயினே இருக்கும். என்ன ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு நினைச்சு வர ஆத்மா ஒருத்தன் தான் எதிரி. அவ ஆத்மா நான் செய்யற செயல்கள் குறுக்கீடு உருவாக்கி கொண்டே இருக்கும். லிமிடேஷன்ஸ் இருக்கு ஆத்மாவுடைய பவர். எல்லா மனுஷன், எல்லா ஆத்மாக்களும் எல்லா சக்தியும் வந்துடாது. நல்லா கவனிச்சுங்க, எல்லா ஆத்மாக்களும் எல்லா சக்தியும் வந்துடாது. நான் செய்யற செயல்களில் குறுக்கீடு ஏற்படுத்திக் கொண்டே இருக்கும் அந்த ஆத்மா. இது நான் அனுபவபூர்வமா உணர்ந்தது. இன்னைக்கு சரியாக 2 வருடங்களுக்கு முன்னால், இன்னைக்கு 14 ஆகஸ்ட் 13 ஆகஸ்ட் 2023 அன்று எனக்கு சில தகவல்கள், மிகவும் அடிப்படையான தகவல்கள், நான் எதற்காக நான் தேடிக்கொண்டிருந்தேனோ, எதை தேடிக்கொண்டிருந்தேனோ அந்த தகவல்களை பிரபஞ்சம், ஆத்மாக்கள் எனக்கு வெளிப்படுத்தின. ஆத்மாக்களுக்கு வயசு ரொம்ப, நீங்க நினைச்சீங்க மாதிரி 10 வருஷம் 20 வருஷம் 50 வருஷம் எல்லாம் கிடையாது. சில ஆத்மாக்கள்லாம் 1000 வருஷம் எல்லாம் வாழும். இன்னைக்கு இருக்கு.
சில ஆத்மாக்கள் 450 வருட ஆத்மாக்கள்லாம் வந்து எனக்கு வந்து தகவல்கள் சொன்னது. இன்னைக்கு 2 வருடங்களுக்கு முன்னால் செகண்ட் ஆஃப் ரெவிலேஷன், பைபிளிக்கல் வேர்ட்ல சொன்னா ரெவிலேஷன்ஸ், வெளிப்பாடு. நம்ம இந்தியன் கல்ச்சர் படி சொல்லலாம், இந்தியன் ட்ரெடிஷன்ஸ் படி சொல்லணும்னா வந்து ஞானோபதேசம், ஞான உதயம், ஞானோதயம். இந்த ஞானோதயன்றது வந்து என்னன்னா, வெளிப்பாடுன்றது வேற, ஞானோதயன்றது வேற. ஞானோதயன்றது வந்து கொஞ்சம் என்லைட்டன்மெண்ட் சொல்லலாம், கொஞ்சம் கரெக்ட், ஓரளவு கரெக்டான வார்த்தை. ஞானம்ன்றது மிக சுப்ரீம் வேர்டு. இந்த என்லைட்டன்மெண்ட்டோ ரிவிலேஷன் கிட்டத்தட்ட இன்டர் ரிலேட்டட். எனக்கு கொடுக்கப்பட்டது என்லைட்டன்மெண்ட் அண்ட் ரெவிலேஷன்ஸ். நீ எதுக்காக வந்து இத்தனை காலம் வந்து போராடி நிற்கிறியோ அது ரொம்ப ஒரு கொஞ்சம் செல்ஃபிஷா கலந்த மாதிரி உண்டு அதுல. அதாவது இந்த ஆத்மாக்களுக்கு நான் ஜெயிக்க கூடாது, ஆனா அழிஞ்சிடக்கூடாது. ரெண்டுமே வந்து பிரச்சனை. அவங்களுக்கு ஜெயிச்சாலும் பிரச்சனை, நான் அழிஞ்சாலும் பிரச்சனை. சோ ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல வச்சுருக்கணும். கவனிங்க, இப்ப 13/8/2023 அன்னைக்கு என்னுடைய வயது என்னன்னா 59 வருடம் 3 மாதம். அதாவது 60 வயசு ஆகணும்னா 9 மாசம் 27 நாள், 22 நாள், 10 மாசம். 10 மாசம் முழுசா இல்ல, இன்னும் 60 வயசு ஆகணும்னா 9 மாசம் 22 நாள். ஏன் அந்த நாளை சூஸ் பண்ணிச்சுன்னா அது ஒரு செட்டப். சாதாரண மனிதர்கள் செட்டப் பண்ணது, ஆனா ஆத்மாக்கள் அவளை செட்டப் பண்ண வச்சுது. அந்த டேட்டை பிக்ஸ் பண்ணிச்சு ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரை பயன்படுத்தி. இதெல்லாம் சகஜம். இப்ப அந்த நபர் சொன்ன பதில் அவரு சொன்னார் இல்ல, என்ன சொன்னார்? என்ன பெண்களை பயன்படுத்துறாங்க, அவங்கள பயன்படுத்துறாங்க, இதெல்லாம் உண்மை. ஆத்மாக்கள் அதெல்லாம் செய்யும், சில விஷயங்களை தெளிவுபடுத்தினா செய்யும். நம்ம தான் சீரியஸா எடுத்துக்கூடாது. அன்னைக்கு கிடைச்சது வந்து எனக்கு தகவல்கள், 450 வருட வரலாற்றில் உள்ள தகவல்கள் எனக்கு கிடைச்சது. அது கிடைச்சவனதான் வந்து எனக்கு தெளிவு ஏற்பட்டது. இந்த ஆத்மாக்கள் என்ன நினைச்சிருக்கோம், அதுல ஒரு குறிப்பிட்ட ஆத்மாக்கள் இவனை ஜெயிக்க விடாம பண்ணா. நான் போட்டி போடவே இல்லையே, போட்டி போட்டாதானே ஜெயிக்கிறது தோக்கதெல்லாம். நான் யாரு போட்டியே போடலையே, தோல்வி எனக்கு இல்ல. இப்ப அந்த ஆத்மாக்களுக்கு இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம், இதுதான் தர்மம், இதுதான் உண்மை. போட்டி போட்டாதான் ஐயோ தோத்து போயிட்டாம பைத்தியம் பிடிச்சிட்டு இருக்கும். ஐயோ ஒன்னு 10 மாசம் நான் சாதிக்க முடியாது, இத 10 மாசம் முழுசா வேணும் ஒரு காரியத்தை சாதிக்கிறதுக்கு. ஐயோ 9 மாசம் 22 நாள் தானே இருக்குது, முடியாது அப்படின்னு பைத்தியம் பிடிச்சிட்டு. இதெல்லாம் நான் வந்து 2 வருஷத்துல ஆத்மாக்களை பத்தி தெளிவா புரிஞ்சுன. ஏன் இந்த குறிப்பிட்ட நாள், ஏன் இந்த குறிப்பிட்ட டைம், எல்லாமே தெரியணும். அப்ப ஆத்மாக்கள் சொல்லினே இருக்கும். இதுதான் பிரபஞ்சம் வச்சுங்களேன். பிரபஞ்சம் they feed continuously with all the relevant data, whatever you wish for. உண்மையை தேடுங்க தயவு செய்து. உண்மைகளை தேடினால் உண்மைகள் கிடைக்கும். வாழ்க்கை நீங்க வந்து இப்ப எனக்குலாம் வந்து நாங்க துரதிருஷ்டக்காரன் தான் சொல்லணும். துரதிருஷ்டம் நிறைய, ஆனா அந்த எல்லாத்தையும் அதிர்ஷ்டமா மாத்தணும். அதுக்கு நான் செய்யல, அதுக்கும் சில ஆத்மாக்கள் உதவி செஞ்சு. எதுவுமே நான் செய்யல, எல்லாமே ஆத்மாக்கள். நான் துன்பம் அனுபவிச்சதுக்கும் காரணம் ஆத்மாக்கள், நான் அதை மீறி வந்ததுக்கு காரணம் ஆத்மாக்கள். இதனால்தான் எனக்கு இந்த கடவுள்ன்ற கான்செப்ட் மேல வெறுப்பு ஏற்பட்டது. ஒழுங்கா போறவன ஏன் நீ சின்ன குழந்தைய போயிட்டு திருடனா இருந்தோம், அப்புறம் அவன் இப்படி மாத்தணும் அப்படி மாத்தணும் ஆராய்ச்சி பண்ணி, ஆராய்ச்சிகள். ஏன் அந்த ஆராய்ச்சி, ஏன் இந்த துன்பங்கள், நான் பிறந்ததுல இருந்து ஏற்பட்ட துன்பங்கள். நான் மட்டும் இல்ல, என் சகோதரர் என் சகோதரிகள் இவங்களுக்கு ஏற்பட்ட துன்பங்கள். இது மட்டுமா? போல என்ன பார்த்தேன், அப்ப என் சகோதரன் பாதிக்கப்பட்டது, என் சகோதரிகள். இதெல்லாம் சாதாரண தெரியும். அப்புறம் வீட்டை தாண்டி வெளில போனேன். என் நண்பர்கள், அவர்கள் குடும்பம், நல்லா சந்தோஷமா இருக்கிற குடும்பம், துன்பப்படுற குடும்பம். இதை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நிறைய உண்மைகள் தெரிஞ்சது. இந்த உண்மைகள்லாம் வந்து சராசரி மனுஷனுக்கு கிடைக்காத உண்மைகள். கிடைக்கணும்னா you must start for them. அப்பதான் வந்து கிடைக்கும், இல்ல கிடைக்காது. உண்மை தெரியாம கத்தி தூக்குறது, இதுதான் இன்னைக்கு பாக்குறோம். ஆத்மாக்கள் செய்யற வேலையாலதான் வந்து நம்ம என்ன பண்றோம், இதெல்லாம் என்ன, more than hundreds of times the souls, the spirits have attempted to provoke me.
கத்திய கையில குத்துறோம். நான் சொல்றது தப்பா செய்யாது. நான் நபர்களை பத்தி பேசவே இல்லை. எங்க கையில கத்தி இருக்குதோ, எந்த இடத்துல கத்தி இருக்குதோ அந்த இடத்துல என்ன ப்ரோவோக் பண்ணும், நான் எடுத்து வெட்டணும் அப்படின்னு. அப்படி வச்சுங்களேன், அதாவது நல்ல டீப்பா கவனிச்சீங்கன்னா இதுதான் உண்மை. மற்ற இடத்துல அமைதியா இருக்கும். எங்க கத்தி, பெரிய பெரிய உருட்டை கட்டை, பைப்புங்க இதெல்லாம் இருக்குதோ அங்கதான் என்ன வந்து மொத்தம் வந்து என்ன ப்ரோவோக் பண்ணுவான், நான் எடுத்து அடிக்கணும் அப்படின்றதுதான் வந்து அவனுடைய. இதெல்லாம் வந்து நான் என்ன அறியாம ஆத்மாக்கள் என் மனசுல பதிய வச்சுனேன். பிகாஸ் I had been looking for the facts. வேற எதுவுமே எதிர்பார்க்கல. அதால எனக்கு கட்ட பேர் நிறைய. நான் வந்து எனக்கு உண்மைகள் தானே தேவை. நான் ஜெயிக்கணும். நான் போட்டி போடலையே. நான் யாரோட போட்டி போடணும்? எனக்கு என்ன அவசியம்? எனக்கு இது யாரோட போட்டி எனக்கு தேவைன்னு என்கிட்ட இருக்கு. இன்னைக்கு கவர்மெண்ட் பென்ஷன் இருக்குது. அது இல்லைனாலும் நான் போயிட்டு என்ன வேலை செய்வேன். அவங்க வேற என்ன, எனக்கு உலகத்தை பத்தி தெரியணும், இன்னைக்கு அப் டு டேட்டா இருக்கேன், நியூஸ், சயின்ஸ் நியூஸ் அப் டு டேட். உலகம் என்ன எப்படி நடந்துருக்கு தெரியுது. எனக்கு 61 வயசு ஆனாலும் நான் வந்து ஒரு 20-25 வயசு அந்த அந்த மோட்டிவேஷன் இன்னைக்கு இருக்கு எனக்கு. வேற என்ன தேவை? நான் யார்கிட்ட போட்டி போடணும்? தேவையில்லை. சில விஷயம்லாம் வந்து மறுக்கப்பட்டன. ஓகே, எடுத்துக்கோ. அதர்மமா ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரு விஷயத்த பிடுங்கினா அது அந்த யாரு பிடுங்குறாங்களோ அந்த பரம்பரையை பாதிக்கும். நான் யாருக்கிட்ட எதுவும் பிடுங்கல. நான் எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்துருக்கேன் எல்லாருக்கும். ஆனா அவங்க தவறா பயன்படுத்திட்டாங்க. அது அவங்களுடைய பொறுப்பு. அதால அவங்க தண்டனை அனுபவிச்சாங்க. அதுவும் அவங்களுடைய பொறுப்பு தான். அந்த கர்மா. மீண்டும் சந்திப்போம்.